இங்க இந்த 3 பேர் சேர்ந்து காலேஜை கட்டடிச்சு தம்மடிக்க வந்துறானுங்க. இதுல வாசுன்ற பையன் மட்டும் எவ்வளவு சுத்தினாலுமே காலேஜ்ல டாப்பரா இருக்கான். தென் இவங்க என்சிசி கிளாஸ்லாம் முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்ரூம்ல ஏதோ குமாரின்னு ஒரு பொண்ணோட பேர் போட்டிருந்து யாரா அந்த பொண்ணுன்னு கேட்கறான். இதை கேட்ட ஃப்ரெண்டும் குமாரின்னு ஒரு பொண்ணு காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, நீ வேணா வந்து பாரு, உனக்கே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். சோ அந்த பொண்ணு லைப்ரரி போயிருக்கான்னு தெரிஞ்சதுமே இவங்க 2 பேரும் போய் பாக்குறாங்க. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்ததுமே ரொம்பவும் பிடிச்சு போய் அப்ப இருந்து ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். தென் சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுறாங்க. அதனால அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிக்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறான். அப்ப அந்த பொண்ணு சைக்கிள் போறத பார்த்ததுமே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த பொண்ணோட வீட்டையும் கண்டுபிடிச்சிடறான். பட் அவங்க அப்பாவை பார்த்ததுமே அங்க வந்து ஓடி வந்துறானுங்க. அண்ட் காலேஜ்ல பிரேயர் நடந்துட்டு இருக்கும்போது இவன் மட்டும் யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணோட பேக்ல இருக்க போட்டோவையும் ஒரு நோட்டையும் எடுத்துட்டு வந்துடுறான். சோ இந்த விஷயத்தை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த நோட்டை கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட நான் பேச போறேன்னு சொல்றான். ஆனா இவன் நாளைக்கு வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ற, இப்பவே போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப நோட்டு கீழே வந்துருது. அந்த பொண்ணு பாத்துறா. அதை பார்த்த ஹீரோவும் இருந்த சான்ஸும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலையா இருக்கான். அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கா. சோ அந்த பொண்ணு கிட்ட பேசி இந்த பொண்ணு கிட்ட சொல்லி இன்ட்ரோ கொடுக்க சொல்றான். அடுத்த நாளே அந்த பொண்ணு கிட்ட சொல்லி ஹீரோவை பேச வைக்கிறாங்க. ஆனா முதல் மீட்லயே அந்த பொண்ணு கிட்ட சொதப்பி வச்சிடறா. அதனால ஹீரோவை கலாச்சே விட்டுறானுங்க. ஆனா இந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது கூட இருக்க 2 பொண்ணுங்க ஹீரோவை பார்த்து இந்த காலேஜ்ல இவன் தான் டாப்பரா இருக்கா, நிறைய பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க, ஆனா யாருக்குமே ஓகே சொல்லலன்றாங்க. அதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுது.